நான்காவது ஒரு கோணம் என்ன தெரியுமா? மறுமை நாளுடைய விஷயத்தை நம்ம புரிந்து கொள்கின்ற விஷயத்தில் அன்புள்ள சகோதரர்களே, இந்த உலகத்தில் நீதி வழங்குறதை விடுங்க, நீதிக்கே வர முடியாமல் அநியாயம் இழைக்கப்படக்கூடிய 1000 உயிர்கள் இருக்கின்றன. நீதி இடத்துக்கு என்ன செய்ய முடியாது, வர முடியாது. அது அவர்களால் எட்ட முடியாத அளவில் அதுகள் இருக்கின்றன. ஏன்? உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவருடைய வெளிப்படை, எல்லா கலிஃபாக்களும் பயந்தார்கள், ஆனால் உமர் அவருடைய ஆட்சியில் வெளிப்படையாக விளங்கும். என்ன விளங்கும்? அதாவது எங்கேயோ ஒருவர் தனது ஆட்சியின் காரணமாக ஏதோ ஒரு குறையின் காரணமாக மரணிக்கிறார் என்பது அவர் என்ன செய்வார், கடுமையாக அச்சப்படுவார். எந்த அளவுக்கு அச்சப்பட்டார்? தான் கொல்லப்பட்டிருக்கிறார், கொல்லப்பட்டு கடைசி நேரத்தில் இருக்கிறார். கேட்டார், யார் என்னை கொன்றார் என்று கேட்டார். ஏன் உமரெல்லாம் கேட்குறாங்க? யார் ஒரு முஸ்லீம் கொன்றிருந்தா அவன் எதனால் கொண்டிருப்பான்? என்னுள்ள அதிருப்தி, நான் என்ன அதிருப்திக்கு என்ன செஞ்சேன்? ஒரு காவிர்கள் முஸ்லீம்களோட ஆட்சியில் எப்படி அதிருப்தியோடு தான் இருப்பாங்க. அந்த அதிருப்தி அவனுக்கு மனிதன் அடிப்படையில் ஏற்பட்டே ஆகும். ஆனால் ஒரு முஸ்லீம் அதிருப்தி அடைகிறான்னா உமர் ரலியல்லாஹு அன்ஹு மீது அவர் அதிருப்தி அடைய வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி அதிருப்தி அடைகிறான்னா நான் ஒரு காரணமாக இருந்துருவோம் என்பதற்காக கேட்குறாங்க. கேட்டோடனே சொல்கிறாங்க, அது எனது அபு லுலுவா ஃபைரூஸ் இப்னு முல்ஜிம் அப்படின்னு அந்த பேரை சொல்கிறாங்க. இப்னு முல்ஜிம் தான் அவங்களை என்ன செஞ்சார், கொண்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல என்ன சொல், அல்ஹம்துலில்லாஹி அல்லதி லம் யஜஅல்னி ஷஹாததி பியதி முஸ்லிம், ஒரு முஸ்லிமுடைய கரத்தில் எனது மரணத்தை வைக்காத அல்லாஹுக்கு எல்லா புகழும் என்று சொன்னார்கள். என்ன உமர்ல அங்கே யோசிச்சாங்க? இதுதான். இது மாத்திரமல்ல, அதாவது ஒரு உலகத்தில் எந்த மூலையில ஒருவன் அநியாயம் இழைக்கப்படக்கூடாது என்கின்ற அதாவது கவனம் அந்த ஆட்சியாளருக்கு இருந்ததற்கான காரணம் என்ன? நீதி என்பது அதுதான். உலகத்தில் மிக எட்ட முடியாத இடத்துல எல்லாம் என்ன செய்யணும், அந்த நீதி போய் சேரணும். உமர்றதுலாம் ஒரு இரவுல போய் கண்டிக்கிறாங்க. ஒரு பெண்மணி என்ன செய்யறா, அதாவது குழந்தைக்கு பாலை பால் கொடுக்காமல் இருப்பதற்கான அந்த பால் மறக்கடிக்கிற வேலையை செய்கிறாங்க. இது விசாரிக்கப்பட்ட நேரத்தில் அந்த பெண்மணி என்ன சொல்றா தெரியுமா? உமர் என்னது பால் மறக்கடிக்க, பால் குடிக்கிறது முடிஞ்ச குழந்தைகளுக்கு தான் என்ன செய்யறாரு, இந்த அதாவது மாதம் மாதம் ஒரு கணக்கு என்ன செய்யறாரு, வழங்குகிறார். உமர்லாம் சொன்னாங்க, அப்படி செய்ய வேண்டாம், அப்படி நீங்கள் செய்ய வேண்டாம் என்று பிறக்கின்ற ஒவ்வொரு குழந்தைக்கும் கொடுங்கன்றார் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இந்த மாதிரி அநியாயம் செய்ய வேண்டாம், பிறக்கிற ஒவ்வொரு குழந்தைக்கும் செலவை கொடுங்கன்னாங்க. அப்ப என்ன பார்த்தாரு, தன் ஆட்சியில் யாரும் அநீதி இழைக்கப்படக்கூடாது, அவர்களால் எட்ட முடியாது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு இடத்து என்னதான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு திறந்த ஒரு மனிதராக இருந்தாலும் ஆட்சி என்பது என்று அந்த இடத்துக்கு போறதுக்கு என்று சில கஷ்டங்கள் மன ரீதியாக என்ன செய்யும், இருக்கும். அப்படி உமர் ரலியல்லாஹு அன்ஹு நினைத்தார்கள். இது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கவனம் எடுத்தே இப்படியான சில சம்பவங்களோட வாழ்க்கையில் நடக்கிறது என்றால், இன்றைக்கு கவனம் எடுக்க மாட்டோம் என்கின்றவர்கள் தான் அதிகமானவர்கள் ஆட்சியில் இருக்கிறார்கள், புறக்கணிக்கின்றவர்கள் தான் அதிகமாக என்ன செய்கிறார்கள், ஆட்சியில் இருக்கிறார்கள். அப்படி என்றால் இந்த உலகத்தில் நீதியே வழங்க முடியாத, வழங்கப்படாத 1000 அநியாயங்கள் இந்த உலகத்தில் என்ன செய்யும், நடந்தேறும். சுப்ஹானல்லாஹ். அன்புள்ள சகோதரர்களை, அப்ப நினைத்து பாருங்கள். ஒரு உதாரணத்துக்கு ஒரு சம்பவம், மறுமை நாள் என்பது இஸ்லாம் எங்களுக்கு சொல்வதற்கான அடிப்படை காரணம், இஸ்லாம் இந்த உலகத்தில் முழுமையாக ஆட்சி செய்யவில்லை என்பதற்காக அல்ல. இஸ்லாமே முழுமையாக ஆட்சி செய்திருந்தாலும் மறுமை நாளில் தான் முழுமையான நீதி என்ன செய்ய முடியும், வழங்க முடியும் என்பதற்காக. உதாரணமாக ஒரு செய்தி, இது இலங்கையில் நடந்த ஒரு செய்தி பார்க்கலாம். ஒரு பெண்மணி கொல்லப்பட்ட பின்னால அந்த ஏதோ ஒரு காரணமாக கொலை நடந்துச்சு. அந்த மகளை எடுத்து என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, போலீஸ் அந்த கவனிப்பில் அந்த குழந்தை வளர்க்கப்படுகிறது. போலீஸ் கண்காணிப்பில் அந்த குழந்தை என்ன செய்கிறது, வளர்க்கப்படுகிறது. அவங்களுடைய கேர்ல வளர்க்கப்பட்ட அந்த பெண் குழந்தை குறிப்பிட்ட அதாவது வயதடைகிறது. வயதடைஞ்ச பின்னால அவ திருமணம் முடிச்சு கொடுக்குறாங்க. அவனுக்கு திருமணம் என்ன செய்யுது, நடக்குது. திருமணம் நடந்த பின்னால் சுப்ஹானல்லாஹ் பாருங்க, திருமணம் ஏற்கனவே தாய் கொல்லப்பட்டாச்சு, தாய்க்கு நடந்தது யார் என்ன நடந்த என்ற நீதி வழங்கப்படவில்லை. இப்போ குழந்தை பெண் குழந்தையாக இருந்து வளர்ந்து அவள் திருமணம் முடிச்சு, அதுக்கு பின்னால் என்ன நடக்குன்னு சொன்னால், அவளுக்கு ஒரு குழந்தை இருக்கிற, ஒரு பெண் குழந்தை இருக்கிற ஒரு காலகட்டத்தில், பெண் குழந்தை அல்லது ஆண் குழந்தை இருக்கிற காலகட்டத்தில் திடீரென ஒரு இரவு அந்த பெண் கொல்லப்பட்டுகிறாள். இந்த குழந்தையோட தாய் கொல்லப்பட்டுகிறாள். கற்பழிப்புல எதுலையோ என்ன செஞ்சிட்டா, கொல்லப்பட்டுட்ட பின்னால, ஏன்னா அது ஒரு தெளிவாக சொல்ல முடியாத சில விஷயங்கள், கொல்லப்பட்டாங்க. இந்த குழந்தைய அந்த போலீஸ் ஜீப்ல ஏற்றிட்டு என்ன செய்கிறாங்க, போகிறாங்க. கொல்லப்பட்ட யாருன்னு தெரியாது. ஏண்டா கொல்றதே அரசாங்கம் தான், அரசாங்கத்தோடு சம்பந்தப்பட்டவர்கள் கொண்டிருக்கிறாங்க. ஏண்டா யாரையும் கவனிக்க இல்லை, விசாரிக்கிறதுக்கு எவனும் இல்லை, யாரும் வழக்கு போடுறதுக்கு எவனும் இல்லை, ஒரு அபலை நடந்துட்டு. இப்போ இந்த குழந்தை போகுது, இதை ஒரு பத்திரிகையில் போட்டிக்கிறாங்க, இவர்களுக்கு நீதி வழங்குகின்றவர்கள் யாருன்னு. அந்த குழந்தை திருப்பி அதே கஸ்டடியில் தான் என்ன செய்ய போகுது, வளர்க்க போகுது. நான் கேட்குறேன், இவர்களுக்கெல்லாம் நீதி யார் தெரியுமா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நடத்த போகின்ற அந்த மறுமை விசாரணை தான்.
எவனும் விடுபட மாட்டான். அதில் எவனும் என்ன செய்ய மாட்டான், விடுபட மாட்டான். இந்த சின்ன சம்பவம் என்ன, இது ஒன்று கோடிக்கணக்கான சம்பவங்களில் இது ஒரு சின்ன சம்பவம். இப்போ அந்த குழந்தை வந்து ஜீப்பில் ஏற்றுப்பட போகுது. இவர்களுக்கு நீதி யாருன்னு கேட்டிக்கிறான். எப்படி நீதி வழங்கலாம்? எவன் பிடிச்சி விசாரிக்கணுமோ அவன் தான் என்ன செஞ்சுக்கிறான், நடத்தி முடித்திருக்கிறான், கொண்டிருக்கிறான். விசாரிக்க யாரும் இல்லைன்னு சொல்லி குற்றவாளியும் அவன் தான், அன்பு காட்டுறவனும் அவன் தான். இப்படி இருக்கிற காலப்பகுதியில் இது போன்றவர்களுடைய அந்த உயிர் திருப்பி அந்த குழந்தை அனாதை. மறுபடி என்னது, ஏற்கனவே தாய் அனாதையாக இருந்தா திருப்பி என்னது அனாதையாக இன்னொரு குழந்தையை நம்ம பார்க்கிறோம். இது நம்ம கோடான கோடி உலகத்தில் பார்க்குற ஒரு சைடில் ஒரு சின்ன ஒரு சம்பவம். இது போன்று இந்த உலகத்தில் கொடுமைகள், அநியாயங்கள், கண்ணீர் வடிக்கக்கூடிய சம்பவங்கள் நடக்கக்கூடிய எத்தனையோ விஷயங்களுக்கெல்லாம் மறுமை நாள் தான் விசாரணையுடைய நாள். இந்த உலகத்தில் யாரெல்லாம் அநியாயமாக தீர்ப்பு வழங்கப்பட்டார்களோ அவர்களுக்கும், நீதியாக யாருக்கெல்லாம் தீர்ப்பு வழங்கப்பட்டதோ அவர்களுக்கும், நீதியே வழங்கப்படாமல் அநியாயம் இழைக்கப்பட்டார்களே விசாரணை அவர்களுக்கும், நீதிக்கே வர முடியாமல் ஒரு பட்டியல் இருக்குதே அவர்களுக்கும், எல்லோருக்கும் மாலிகி யௌமித்தீன், மறுமை நாளுடைய அதிபதி அவன்தான், தீர்ப்பு நாளுடைய அதிபதி அவன்தான். வலா யுத்லமூன ஃபதீலா, அல்லாஹ் தஆலா சொல்றான் வலா யுத்லமூன ஃபதீலா, ஒரு அதாவது சாதாரண ஒரு துளி அளவேனும் அவர்கள் என்ன செய்யப்பட மாட்டார்கள், அநீதி இழைக்கப்பட மாட்டார்கள். சாதாரண அளவுக்கேனும் அவர்கள் அநியாயம் இழைக்கப்பட மாட்டார்கள். எந்த அளவுக்கு மிஸ்காலு தர்ரா, ஒரு அணுவுடைய பெருமானமாக இருந்தாலும் அங்கே அநியாயம் இழைக்கப்பட மாட்டார்கள். இன்னும் சொல்ல அல்லாஹ் தஆலா, அதாவது ஃபலா யகாஃபு துல்மன், அந்த இடத்தில் அந்த அநியாயம் இழைக்கப்பட்டவர் எந்த அநியாயத்தையும் பயப்படக்கூடாது. இறைவன் நீதி என்ன செய்வான், வழங்குவான், முழு நீதியை எடுப்பான். அப்போ அன்புள்ள சகோதரர்களே, மறுமை நாள் தான் சகோதரர்களே உண்மையான தீர்ப்பு வழங்கக்கூடிய இடம். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய கோடான கோடி பிரச்சனைகளுக்கு தீர்ப்பு வழங்கப்படக்கூடிய இடம். நம்ம மறுமை விசாரணையை வந்து எங்களோட சிந்தனை வார நேரத்தில் கூடுதலாக எதுக்கு வரும்னா, நம்ம நன்மை தீமை நம்ம செய்தோமே இபாதத்துக்கள் இதுகளை பற்றி விசாரணை தான் நம்மளுக்கு முந்தி வருகிறது. அதெல்லாம் முதலாவது நம்ம நினைக்க வேண்டும். இந்த உலகத்துக்கான டோட்டல் நீதியே மறுமை நாளில் தான், இந்த உலகத்திற்கான முழு நீதியே மறுமை நாளில் தான். அன்புள்ள சகோதரர்களே, இந்த அடிப்படையில் மறுமை என்பது ஒரு மூமினுடைய மனதில் எப்படி இருக்கணும் தெரியுமா, இபாதத்துக்களுக்கான விசாரணை போன்ற சிந்தனையாக இருக்கக்கூடாது, அருள்களுக்கான நியாமத்துக்களுக்கான விசாரணை போன்ற நிம்மதியாக நினைக்கக்கூடாது, விசாரணையாக நினைக்கக்கூடாது. இந்த உலகத்திலே நடக்கக்கூடிய ஒவ்வொரு செயல்பாடுகளுக்கும் அநீதியாளர்களுக்கும் எதிரான ஒரு விசாரணை தான் மறுமை நாள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே. அதனால் இறைவனின் நீதிமன்றம் அங்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக சொன்னார்கள், வலைஸ பைனஹு வ பைனல்லாஹி துர்ஜுமான், இறைவனுக்கும் யாருக்கிடையில விசாரணை நடக்கிறதோ அங்கே மொழிபெயர்ப்பாளர்கள் ஒருவர் தேவை கிடையாது. மொழிபெயர்ப்பாளர் என்று சொல்றா, இவர் சொல்றத மொழிபெயர்த்து அல்லாஹ்வுக்கு சொல்றதல்ல, அங்க துர்ஜுமான் ரசூலுல்லாஹி மீடியேட்டர், விளங்கிட்டா, இவருக்கு அவருக்கு இடையில விஷயத்தை சொல்லி வாதிக்கிற லோயர், இது அங்க எதுவும் இல்லை. அல்லாஹ் டைரக்ட்லி என்ன செய்வான், பேசுவான். அது மாத்திரமல்ல, ஒரு விசாரணைக்கு நம்ம போன என்னதெல்லாம் பயப்படுவோம், ஒரு விசாரணைக்கு நம்ம போனோம் என்று சொன்னால் எதுக்கெல்லாம் பயப்படுவோம், பல விஷயங்களுக்கு நாங்கள் பயப்படுவோம். ஒன்று, நம்மளோட விஷயத்தை இவர் சரியா புரிஞ்சு கொள்வாரா, நம்ம அநியாயம் இழைக்கப்பட்டு சரியா புரிஞ்சு கொள்வாரா, உன்னை விட புரிஞ்சு கொள்வார், உன்னை விட புரிந்து கொள்ளக்கூடிய ரப்புல் ஆலமீன் இடத்துல அது விசாரணை நடக்க போகிறது. அது மாத்திரமல்ல, நம்ம விசாரணை எடுபடுமா, ஏற்கனவே 100 வழக்கு இருக்குது என்றது எப்போ வரும், அதே கணக்கில் வரும். இறைவன்ட்டு ஒரு நீதி இருக்குது, முதல் 2 3 என்ன 100வது உள்ளவனுக்கு அநியாயமா இல்லையா, காபிர்கள்லையே 100 பேரை விசாரிக்கிறான்னு வைங்களேன் அல்லாஹ் தஆலா, அதுல ஒத்தனை தேவையில்லாம 100வது ஆக்கினா 99 பேரை முற்படுத்தினது ஏன் விசாரணை வருமா இல்லையா, அப்படி இருக்காது இறைவனிடத்தில். இறைவன் விசாரிக்கிற முறையே தனியாக இருக்கும். நேரத்தில் கூட யாரும் என்ன செய்யப்பட மாட்டார்கள், அநியாயம் இழைக்கப்பட மாட்டார்கள். அது மாத்திரமல்ல, அநியாயம் இழைத்தவன் நீதிபதியோடு உள்ள உறவை வைத்து ஆசைப்படுவான். என்ன ஆசைப்படுவான், ஒன்று நினைக்க மாட்டாரு, விளங்கிட்டா, எனக்கு ஏதாவது சார்பா நிற்கும், இந்த சின்ன ஆசை கூட அந்த விசாரணையில் என்ன செய்யாது, வராது. அது மாத்திரமல்ல, பல கோடி கணக்கில் விசாரிக்கப்படுகிற நேரத்தில் குற்றவாளிகளுக்குரிய வெட்கமும் தயக்கமும் குறைவாக இருக்கும். ஏன், ஒத்த விசாரிக்கப்பட்டா தானே பிரச்சனையா இருக்கும். கோடிக்கணக்கானவர்கள் விசாரிக்கப்படுகிற நேரத்தில் என்ன செய்யும், அது குறைவாக இருக்கும். ஆனால் மறுமை நாளை பொறுத்த வரைக்கும் 100 கோடி பேர் இருந்தால் 100 கோடி பேருடைய உணர்வும் சமனாக இருக்கும், பதட்டம் சமமாக இருக்கும். நான் கடைசியாக விசாரிக்கப்படுக போறேன் என்பதற்காக ஆறுதல் அவன்கிட்ட என்ன செய்யாது, இருக்காது. அதனால் அன்புள்ள சகோதரர்களே, மறுமை விசாரணை என்பது அது ஒரு தனி முறையில் நடக்கக்கூடிய விசாரணை என்பதை குர்ஆனும் சுன்னாவும் எங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு அம்சமாக இருந்து கொண்டிருக்கிறது. இவ்வளவே நினைத்து நம்ம செய்கின்ற சுஜூதுகள், நம்ம பேசுகின்ற வார்த்தைகள், நமது நடைமுறைகள், நமது எல்லா விஷயங்களிலும் மறுமையுடைய விசாரணை சம்பந்தமான இப்படியான ஒரு முழுமையான சுமூலியத்தான ஒரு பார்வை நம்மிடத்தில் இருக்கணும்.
வணக்க வழிபாடுகளுக்கு நியாமத்துக்களுக்கான விசாரணை அல்ல. இந்த உலகத்திலே நடக்கக்கூடிய எல்லா அநியாயங்களும் அக்கு வேறாக ஆணி வேறாக விசாரிக்கப்படும். நான் கேட்கிறேன் சகோதரர்களே, ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். ஒரு மனிதன் தண்டிக்கிறதா இருந்தா மனிதன் இயல்பை நான் சொல்லுகிறேன். நம்முடைய இயல்பை என்ன? நம்ம உடனே தண்டிச்சா தான் நம்மளோட கோபத்துக்குரிய தண்டனை நம்ம கொடுப்போம். உடனே தண்டிச்சா 10 வருடத்துக்கு பின்னால மன்னிப்புக்குரிய உணர்வுக்கு நாங்கள் வந்திருப்போம். மன்னிப்புக்குரிய உணர்வுக்கு நாங்கள் வந்திருப்போம். கோர்ட்டில் உள்ள கேஸை அப்படித்தான் என்ன செய்யும், அது இழுபட்ட பின்னால் அதுக்குரிய வீரியம் வந்து யாருக்கு நீதி வழங்கப்பட வேண்டுமோ அவர்களுக்கே வந்திருக்கும். ஆனால் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பிள்ளைகள் ஒருவர் கொல்லப்பட்டாரே, அந்த நாளில் கொல்லப்பட்டவனே எழும்பி தண்டித்தால் என்ன வீரியம் இருக்குமோ அதே வீரியத்தில் அல்லாஹ் மறுமை நாளில் தண்டிப்பான். அல்லாஹ் தஆலா அதில் என்ன செய்ய மாட்டான், எதையும் விட மாட்டான். எப்படி அதாவது கிடங்கு வாசிகள் அதில் போடப்பட்டு எரிக்கப்பட்டார்களே, அந்த நேரத்தில் அந்த தாயுடைய உணர்வு எப்படி இருந்திருக்கும்? குழந்தையோட பாயிற நேரத்தில் அந்த குழந்தை பாய சொல்லுதே, அப்போ எரிஞ்சு சாம்பலாகினார்களே, அது 10 வருடமா இப்ப கோடான நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான வருடம் என்ன செஞ்சுட்டு தாண்டிட்டு, இதுக்கு பின்னால இறைவன் மறப்பானா? இல்லை. அந்த நிமிடத்தில் தண்டனை கொடுத்தால் என்ன நீதி வழங்கப்படுமோ அதே சுட்டு பொசுக்கக்கூடிய தண்டனை நடக்கும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி அநியாயம் நடந்ததோ அந்த தண்டனையில எந்த சேஞ்சும் இந்த காலம் என்ன செய்யாது, வழங்காது. அதனால் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், நாங்கள் போகக்கூடியவன் உணர்வுகளால் பாதிக்கப்பட்ட ஒருவன் அல்ல, உணர்வுகளுக்கு கட்டுப்பட்ட ஒருவன் அல்ல. ரப்புல் ஆலமீன் உணர்வுகளை படைத்தவன். ஒரே நேரத்தில் இன்றைய ஒரு காலத்தை எடுங்க, முஃமின்களோடு இரக்கமாகவும் ஒரே நேரத்தில் காபிர்களோடு கோபமாகவும் இருக்கக்கூடிய ஆற்றல் உள்ளவன். அவன் விசாரிக்க போகிறான். அன்புள்ள சகோதரர்களே, அப்படிப்பட்ட ஒரு மறுமை நாள் அது. இஸ்லாம் சொல்லக்கூடிய மறுமை நாள் என்பது அநீதிகளுக்கோ அல்லது தண்டனைகளுடைய வீரியத்திற்கோ குறைவாக. நினைச்சு பாருங்க, கண் முன்னால் நம்மளுக்கு ஒரு தந்தைக்கு அநியாயம் நடக்கிறது, தாய்க்கு அநியாயம் நடக்கிறது, கொடுமையாக நடக்கிறது வைங்க. இவ்வளவு கொடுமையை பார்க்குற நேரத்தில் ஒரு ஆத்திரப்படுகின்ற உணர்வு எப்படி இருக்கும்? யா அல்லாஹ், இவர்களுக்கெல்லாம் தண்டனை இல்லையா அப்படின்னு நினைவருமா இல்லையா? அந்த உணர்வு அல்லாஹ் தஆலா அப்படியே சேவ் பண்ணி வச்சு தண்டனை கொடுக்குற மாதிரி இருக்கும் மறுமையுடைய தண்டனை. அன்புள்ள சகோதரர்களே, அதனால் மறுமை விஷயத்தை அதாவது நாங்கள் நினைக்கிற நேரத்தில் இந்த உலகத்துடைய பகுதியை எதை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் அது இறைவனுடைய தீர்ப்புக்கு முன்னால் எங்களுக்கு சிறியதாக தான் வழங்கும். கோர்ட்டில் நம்ம நினைக்கிறோமே சில விஷயங்களுக்கு நீதி கிடைக்கணும், அந்த நீதியை கூட நீங்கள் எப்படி நினைக்கணும் தெரியுமா? இது கூட நீதி அல்ல, இது நீதி தான், அது உலகத்துக்கு நீதி. மறுமையில் இறைவன் வழங்குகிற நீதி இருக்குதே, அதுதான் உண்மையான நீதி என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இது மிக முக்கியமான அடிப்படை. அதனால தான் இது ஒரு அடிப்படையாக நாங்கள் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும்.